கடல் கடந்து மலர்ந்த காவிய காதல். தமிழ் கலாச்சார முறைப்படி காதலனை கரம் பிடித்த போர்ச்சுகல் நாட்டு பெண். வெளிநாட்டு பெண்ணின் ரத்தத்தில் ஊறிய தமிழ் பாரம்பரியம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வஉசி ரோடு கல்யாண சுந்தரம் தெருவுல வசிச்சுட்டு வர்றவங்க தான் அண்ணா பாண்டி மெய்யத்தா தம்பதி. இவங்களுடைய 2வது மகனான சுப்பு அப்படின்றவரு அயர்லாந்து நாட்டுல தனியார் ஆராய்ச்சி நிறுவனத்துல பணிபுரிஞ்சிட்டு வராங்களாமா. அதே நாட்டுல போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த மரிசா லாட்ஸ் அப்படின்ற பெண்ணும் செவிலியரா பணிபுரிஞ்சிட்டு வந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே 3.5 வருஷமா காதலிச்சுட்டு வந்திருக்காங்களாமா. அண்ட் இவங்களுடைய நட்பு நாளடைவுல காதலா மாறி இருக்கு. அதை தொடர்ந்து இவங்க 2 வீட்லயுமே இவங்களுடைய காதல் பத்தி தெரிவிச்சிருக்காங்க. அவங்களும் திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்களாமா. அதை தொடர்ந்து சுப்பு தன்னுடைய காதலிய இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இங்க காரைக்குடியில தமிழ் கலாச்சாரத்தை சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் மணப்பெண்ணுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. அதை தொடர்ந்து இந்த முறைப்படிதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில தமிழ் கலாச்சாரம் பண்பாடு அதுக்கப்புறமா இங்க இருக்கக்கூடிய பெண்கள் சேலை அணிறது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் தமிழ் கலாச்சார முறைப்படி ரொம்ப அழகான ஒரு திருமணம் நடந்திருக்கு. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மணப்பெண் தமிழ்லயுமே பேசினது பலரையும் நெகிழ்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹேண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.